நிறைய பேருக்கு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், தங்கள் லைஃப்ல ஒரு திருப்தியே இல்லாமல் விரக்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் தெரியும். அது யங்ஸ்டர்ஸாகவும் இருக்கலாம், வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி. நிறைய பேர் அன்சாட்டிஸ்ஃபைடாக திருப்தி இல்லாமல் வாழ்கிறாங்க. அதில் நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடவுள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம கடவுளுடைய கிருபையை ஆதியாகமத்திலிருந்து வரிசையாக ஒன்றா பார்த்துட்ருக்கோம். பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு புதிய புதிய காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம். இன்றைக்கி நம்ம சகரியா புஸ்தகத்தில் கடவுளுடைய கிருபை பேச போகிறேன். அதுக்கும் இந்த திருப்தியான வாழ்க்கைக்கும் சம்மந்தம் என்னங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், பணக்காரன், ஏழை, வயசானதான், வயசு கம்மியான யாராக இருந்தாலும் அவன் பதில் சொல்ல வேண்டிய 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, கடவுள் கூட ஒப்புரப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். 2வது, என்னைக்காக இருந்தாலும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். நீங்கள் நினைக்க முடியாது, நான் ரொம்ப சின்ன பையன், யங்காக இருக்கிறேன், எனக்கு மரணம் வராதுன்னு நினைக்க முடியாது. மரணம் எந்த வயசுலையும் வரும், யாருக்குனாலும் வரும், யாருக்குமே தெரியாது. அப்போது மரணத்திலையும் எதிர்பார்த்துருக்க வேண்டும், அதே நேரத்தில் கடவுளோட ஒப்புரவப்பட்ட வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இந்த 2க்கும் பதில் தர புஸ்தகம் தான் சகரியா புஸ்தகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பெரிய வசனம் நீங்கள் போய் படிங்க. அதில் ஒரு புருஷன், அவருடைய பேர் கிளை எனப்படும் போட்டிருக்கும். கிளை அப்படின்னா பிரான்ச்சு. அது என்ன அவருடைய பேர் கிளை அப்படின்னு போட்டிருக்குன்னா, அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் எப்படி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 13ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவார், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், அது மட்டும் கிடையாது, அவர் ஆசாரியராக இருப்பார் அப்படின்னு இருக்கும். இந்த ராஜா ஆசாரியன் இந்த கான்செப்ட் பழைய ஏற்பாட்டில் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா தான் தேசத்தை நடத்துவார். ஆசாரியர்கள் எல்லாமே தேசத்துக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுவாங்க. ஜனங்களுடைய பாவ நிவார்த்திக்காக பிரதான ஆசாரியர்கள் தான் பலி செலுத்துவாங்க. இப்படிலாம் இருக்கும். இது 2மே என்ன குறிக்குதுன்னா, ஒரு ராஜா அந்த தேசத்தை சரியாக நடத்திட்டு போகணும். அதே நேரத்தில் ஆசாரியர்கள் ஜனங்களை கடவுளுக்கு கூட சரியான பாதையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கணும். இந்த 2மே ஒன்றா போகும் பொழுது அந்த தேசம் வெற்றியோடு தான் மாறும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இஸ்ரேல் தேசம். ஆனால் அவங்க நிறைய நேரத்தில் ஃபெயில் ஆனாங்க. நிறைய ராஜாக்கள் நல்லா இல்லை, நிறைய ஆசாரியர்களுமே உண்மையை ஊழியம் செய்யலை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த ராஜா ஆசாரியர்கள் 2 ரோலையுமே அவர் ப்ளே பண்ணி நம்மளை அவருடைய நோக்கத்துக்கு தான் நிறைவேற்றி கொண்டு போகிறார் இல்லையா? இதுதான் கடவுளுடைய கிருபை. நீங்கள் இயேசு விசுவாசிங்க அப்படின்னா, இயேசு தான் என்னுடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மாறுறாரு. நீங்கள் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தான் ராஜா ஆசாரியர் அப்படிங்கிறதுக்கான வசனங்களும் இருக்கும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த ராஜா ஆசாரியர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை அவர் கொடுத்த வாழ்க்கையை நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வைக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடவுள் கூட ஒப்புரவப்பட்ட வாழ்க்கையையும் மரணத்தை தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் கொடுக்காரு. நான் ஏன் இந்த மரணத்தையும் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் யோசிக்கலாம், நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு இன்றைக்கி வாழ்க்கைக்கு பதில் இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் என்றைக்கும் நடக்க போகிற மரணத்தையும் கடவுள் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஊருக்கு போகிற முடிவு பண்ணிட்டீங்க ட்ரிப்புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானலுக்கு போன முடிவாகிடுச்சு. முடிவாகி அதை கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்துடும். இன்னும் கொடைக்கானலுக்கு போகவே இல்லை, போகணும் தான் முடிவு பண்ணியிருக்கோம், அதுக்கு பேக்கப் பண்ணிகிட்ருக்கோம், வண்டி ஆயத்தம் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்ருக்கோம். ஆனால் எடுத்து வைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், எடுத்து வச்சு கிளம்பும்போது போகிற வழியிலாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒன்ஸ் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமாயிரும். அங்கே ரூம் பண்ணி ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கொடைக்கானல் அந்த ட்ரிப்புங்கிற சந்தோஷம் போனதுக்கப்புறம் இல்லை, போகணும் முடிவாகி கிளம்பும் போதே ஒரு வந்துடுது, அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருது. அப்போது நீங்கள் உங்களுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தியானித்து பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறது மேலே ஒரு நிச்சயமாக இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கிற வாழ்க்கையை உங்களால் சந்தோஷம் வாழ முடியும். ஸோ உங்களுடைய முடிவு நீங்கள் இயேசுவை நம்பினீங்கன்னா நிச்சயமாக இருக்குது, கடவுள் கூட ஒப்புரவப்பட்ட வாழ்க்கையாகவும் அவரோடு கூட சந்தோஷமாக இணைந்திருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையும் எதிர்காலத்தில் வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் த டெத், மரணத்துக்கு அப்புறமும் கடவுள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வச்சுருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையும் நிச்சயமும் உள்ளத்தில் வந்துட்டு அப்படின்னா இன்றைக்கி வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ முடியும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி பிரச்சனை இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பிரச்சனை தான். நீங்கள் கூட நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாருமே இன்றைக்காக கவலைப்படுறதில்லை. எதிர்காலம் அப்படி ஆயிருமோ,
நாளைக்கு அப்படி ஆயிருமோ, நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்க நினச்சி தான் இன்றைக்கி கவலைப்படுறாங்களே ஒழிய இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு பற்றி பெருசாக யோசிக்கிறதே இல்லை. நாளைக்கு நல்லா இருக்குன்னு கடவுள் சொல்கிறாரு. அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தோட இன்றைக்கி நாளாக வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார். அவர் பிறந்த ஏதோ 101 மனுஷனாக கிடையாது. ஒரு கடவுள் மனுஷனாக பிறந்து அவர் ராஜாகவும் ஆசிரியராகவும் இருந்து உங்களையும் என்னையும் அவர் விசுவாசிக்கிற எல்லாரையுமே ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு போவதற்காகவே நம்மோடு கூட இருக்கார். பழசு நான் அப்படி ஆகிட்டு இப்படி பண்ணிட்டேன், என் வாழ்க்கை நான் அன்றைக்கி அந்த முடிவு எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை நான் அன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு திருப்தியை கொடுக்கல, சந்தோஷமாக வாழ முடியலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏசாயாவில் வசனம் இருக்குது, பழையகளை யோசிக்க வேண்டாம், முந்தினைகளும் நினைக்க வேண்டாம், கடவுள் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கும் கடவுள் உங்களை வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்கு வல்லவராக இருக்கார். இந்த சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவருடைய வயசு கிட்டத்தட்ட 17லேருந்து 18 தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கடவுளுக்கு ஏஜ் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சின்ன வயசோ வயசானவங்களோ யாராக இருந்தாலும் அவரை நம்பியிருந்தால் அவர் நிச்சயம் நடத்தி கொண்டு சொல்லுவார். நீங்கள் எதெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க, எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. எதிர்காலத்தை கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக வச்சுருக்காரு, நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு அப்படிங்கிற விசுவாசத்தோட இன்றைக்கு வாழ்க்கையை கடவுளுக்குன்னு வாழ்ந்து பாருங்கள். இந்த வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் திருப்தியானதாக மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பார். இந்த சகரியா புஸ்தகத்தினுடைய ஃபஸ்ட் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, சகரியா யாருன்னா இத்தோவின் மகனான பெராக்கியாவின் மகனான சகரியான்னு இருக்கும். இத்தோ அவங்க தாத்தா, பெராக்கியா அப்பா, சகரியா தான் அந்த பையன். இந்த 3 பேருக்கான மீனிங்கை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கடவுளுடைய கிருபைன்னு நான் சொல்லுவேன். எப்படி தெரியுமா? சகரியாங்கிற பேருக்கு மீனிங் வந்து காட் ரிமெம்பர்ஸ். பெராக்கியா அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா யாவே பிளஸ்ட், கடவுள் ஆஸ்வதிப்பார். இத்தோவுக்கு மீனிங் என்னென்னா அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த ரைட் டைம். ஸோ இதை 3ஐயும் சேர்த்து பாருங்களேன். கடவுள் சரியான நேரத்தில் அவர் ஆசீர்வதித்த, கடவுள் சரியான நேரத்தில் உங்கள் மேலே சொன்ன ஆசீர்வாதத்தை நினைவு கூறுவார் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிற உறுதியை கடவுள் புக்கு ஆரம்பிக்கும் போதே கொடுத்துட்றாரு. இன்றைக்கி இந்த புக்கு ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப்பான உங்களுடைய வாழ்க்கை புத்தகம் ஆரம்பிக்கும் போதே கடவுள் சக்ஸஸ் விக்ட்ரி அப்படிங்கிறத எழுதி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆத்தரை நம்பும் பொழுது நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை, இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற சாப்டர்ஸில் ப்ராப்ளம்லாம் பெருசாக தெரியாது. சக்ஸஸான லைஃப் நிச்சயமாக வாழ முடியும். நான் சும்மா சொல்லலை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, அனுபவிச்சு தான் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கடவுள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. பாய்.